திரும்பவும் எல்லாத்துக்கும் நன்றி. இன்னொரு 2 பேருக்கு ஆக்சுவலி முக்கியமா நன்றி சொல்லணும். ஒண்ணு வந்து அஜய். ஃபர்ஸ்ட் போட்டோ வாக்ல இருந்து ஆக்சுவலி நம்ம கூட வந்துகிட்டு இருக்க முக்கியமான சப்போர்ட்டர். செகண்ட் போட்டோ வாக்ல இருந்து தமிழ். போட்டோகிராஃபின்றது எப்போதும் சொல்றதுதான், ஸ்டில் லேர்னிங் தான். இப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் எடுக்கும்போது ஒவ்வொரு பர்சனையும் பார்த்து எடுக்க இந்த இடத்த இது மிஸ் பண்றோம் அப்படின்றது யோசிச்சுட்டே இருப்போம். இந்த இடத்த அவங்க பார்த்துருக்காங்க, நான் ஏன் பார்க்கலன்னு ஒரு கேள்வி எப்போதும் வரும். அது நான் எப்போதும் சொல்றேன், அப்சர்வேஷன். இங்க இன்னைக்கு வந்து 14 பேரோட அப்சர்வேஷன். அது வந்து சாதாரண விஷயம் இல்ல. 14 பேரோட அப்சர்வேஷனை நீங்க விரிவடைஞ்சுக்கிட்டே வரும்போது அதோட லெவல் வேற மாதிரி போகும். 2 விஷயத்த எப்போதுமே லைஃப்ல சொல்லுவாங்க. நான் டிராவல் பண்ணிட்டு வரும்போது, நான் ரீடர் அப்படின்னு 25 இயர்ஸ் ரீடர் அண்ட் ரைட்டர் அப்படின்றதுனால ஒன்னு புத்தகம் படிக்கணும், இல்லைன்னா பயணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பக்குவப்பட்ட மனுஷனா மாறுறதுக்கு இந்த 2ம் மிக 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 முக்கியம். இந்த போட்டோவாக பொறுத்தவரையும் இது 2மே நம்மளை அறியாம கிடைக்கும். இங்க வாசிக்கிறவங்க வருவாங்க, ஒரு விஷயத்த பாக்குற. போட்டோகிராஃபில இருக்கிற இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, யாருமே பார்க்காத ஒரு கோணத்தை நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு முக்கியமான கோட் என்னன்னா, ஒரு அழகற்றது நீங்க எதுவுமே கிடையாதுன்னு ஒரு போட்டோகிராஃபருக்கு மட்டும்தான் தெரியும்னு ஒரு கோட் உண்டு. ஏன்னா 360 டிகிரியில ஏதோ ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல அது அழகா இருக்கு. அதை கண்டுபிடிக்கிற அந்த மூமெண்ட் தான் வந்து மேஜிக். எப்போதுமே நான் அதை நம்புவேன். அவங்க சொல்லும் போது, ஒரு ட்ரைனேஜ்ல இறங்கி எடுத்த ஒரு பர்சன்ட்டை நான் அழகா பார்த்தேன். நான் ஃபர்ஸ்ட் போட்டோ எடுத்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போனது வந்து வேளச்சேரி குப்பமேடு. சென்னையோட மிகப்பெரிய குப்பமேடு பள்ளிக்கரணையில் இருக்கு. சென்னை போனவங்க எத்தனை பேர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்கீங்கன்னு தெரியல. அந்த குப்பமேட்டை நம்பி ஒரு 10 குடும்பம் இருந்தது. ஒரு குப்பலாரி பக்கத்துல 2 வீலர்ல போகும்போது அந்த ஸ்மெல் தாங்காம நம்ம ஓவர்டேக் பண்ணிட்டு போறோம். 24 மணி நேரமும் அதுக்குள்ள இருந்த ஒரு குடும்பம், ஒரு குழந்தைய பார்க்கும்போது என்னோட பெர்ஸ்பெக்டிவே மாறிச்சு. ஒரு போட்டோகிராஃபரா இல்லைன்னா நான் அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருப்பேனான்னு சத்தியமா தெரியாது. என்ன ஒரு அசிஸ்டன்ட் கேமராமேன் தான் கூட்டு போனது, மணின்னு ஒரு பர்சன். இந்த இடத்துல நான் அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அவர் போகும்போது கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இன்சிடென்ட் இப்பயும் மைண்ட்ல இருந்துச்சு. அவர் பிரதர் சொல்லும் போது எனக்கு டக்குன்னு அதுதான் ஞாபகம் வந்துச்சு உள்ள போகும்போது. அதனால ஒரு விஷயத்த அழகா, இது இல்ல இதுவும் நம்மளோட இதோட பார்ட்ல ஒண்ணு அப்படின்னு யோசிக்க வைக்கிறதுக்கு போட்டோகிராஃபிக்கு ஒரு முக்கியமான பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. அது இன்னைக்கு எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இன்னொன்னு என்னன்னா, காலைல ஏன் ஒரு கேள்வி வருது, காலையில ஏன்? ஏன்னா காலையில தான் நம்ம வரும்போது வேற ஒரு டைமென்ஷன் இருக்கும். ஒரு சென்னையில இருக்கிற மக்களோட அடிப்படையான ஒரு சைக்காலஜி இருக்கு. நைட்டு நிறைய சுத்துவாங்க. பிரச்சனை என்னன்னா, பகல்ல அவங்க சுத்துறப்ப பரபரன்னு இருக்கும். எங்கேயாவது அமைதியா இருக்க மாட்டோமா, அந்த அமைதியை தேடிதான் நைட் லைஃப்க்கு அவங்க ஓடுறாங்க. அது ஒரு வகையில அவங்கள பாதிக்கும், உடல் ரீதியா பாதிக்கும். அதனாலதான் நீங்க ஏர்லி மார்னிங் வரும்போது ஒரு 4 காலுக்கு ஒரு புஷ்அப் தேவைப்படுது. எந்திக்கும் போது போகணுமா அப்படின்னு அந்த புஷ்அப்பை மட்டும் ஒரு மிதிச்சு தள்ளிட்டு. அதனாலதான் லாஸ்ட் டைம் சொன்னோம், ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு காலையில் 4 காலுக்கு நம்ம போய் தீரணும்னு ஒரு எத்திட்டு எந்திரிச்சு வர்றப்ப நம்ம கிட்ட அது இருந்ததுனாலே தட்ஸ் போதும். அது உங்க எல்லாட்டும் இருந்தது. இது விரிவடைகிறது, நிறைய பேர் அதை அப்சர்வ் பண்றது, ஒவ்வொருத்தரோட பெர்ஸ்பெக்டிவ் வர்றதுன்றது ரொம்ப 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 முக்கியம். எல்லாத்துக்கும் மீண்டும் 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 ஒரு தடவை நன்றி.